கடந்த 6 மாசமா இந்த வங்கிகள் பக்கம் வந்து எனக்கு ரொம்பவும் ஒரு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்தது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் லோன் கொடுக்குறோம், 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன், நீங்கள் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு நாங்கள் எல்லாமே நாங்கள் ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அரை மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோனு தொடர்ந்து ஒரு 6 மாசமா நிறைய பேங்க்குகள் மெசேஜ் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். தனியார் பேங்க் என்னென்ன பேங்க்லாம் இருக்கோ எல்லா பேங்க்கும், இன்னும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் என்னென்ன இருக்கோ அதுல இருந்து அந்த ஃபைனான்ஸு எல்லா பேங்க்ல இருந்தும் வந்துக்கிட்டே இருந்தது. சரி, நம்ம 5 லட்சம் வாங்குறதுக்கு ஒர்த்தா, இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பேங்க்குக்கு போயிருந்தேன். போயிட்டு இது போல எனக்கு வந்து லோன் வேணுமான்னு கேட்டு நிறைய மெசேஜ் கால் வந்துட்டு இருக்கு, எனக்கு எவ்வளவு தான் லோன் தருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போயிட்டு கேட்டேங்க. 2 வாரத்துல கிளியர் பண்ணிட்டாங்க. எனக்கு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் டிரைவர்னு. சாரி சார், டிரைவர்களுக்கு வந்து லோன் இல்லை, டிரைவர், கண்டக்டர், வக்கீல் இவங்களுக்கு மட்டும் நாங்க எங்க பேங்க் சைட்ல லோன் கொடுக்க மாட்டோம். நான் கம்பெனி எழுந்து வந்துட்டேன். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ப்ரொஃபைல் பார்த்து அவங்க எலிஜிபிலிட்டா இல்லையா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு தொடர்ந்து தொந்தரவு பண்றீங்க. அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு லோன் சாங்ஷன் இல்ல, லோன் கிடையாது அப்படின்றீங்க. நான் கேட்கிறேன், டிரைவர்கள்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தொழிலா? டிரைவர் தொழில்ன்றது அவ்வளவு ஒரு புனிதமான தொழில். அந்த தொழிலை வந்து ஒரு லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல, லோன் தரமாட்டோம் டிரைவர்களுக்கு அப்படின்றது எந்த வகையில் இது நியாயம்? எனக்கு புரியல. பிளைட்ல 150 பேர், ட்ரெயின்ல 2000 பேர், பஸ்ல 100 பேர், வேன்ல 20 பேர், கார்ல 4 பேர், ஆட்டோல 3 பேர் பயணிக்கிறாங்க. இவங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த டிரைவர்கள் தான். பாதுகாப்பா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம கொண்டு போய் டிராவல் பண்றாங்க இந்த டிரைவர்களை நம்பிதான். நீங்க அன்னாடம் சாப்பிடுறீங்களே சாப்பாடு, கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போறது ஒரு டிரைவர் தான். அன்றாடம் பொருட்களை, நீங்க உணவு, உடை, நீங்க உடுத்துற ஒவ்வொரு ஷாம்பா இருக்கட்டும், ஒரு பேஸ்டா இருக்கட்டும், ஒரு டீ தூளா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம் ஒரு டிரைவர் தான். பணத்தை வாங்கிட்டு அதானி, அம்பானி கோடி கணக்கில் வாங்கிட்டு, பல கோடிகள் வாங்கிட்டு, நம்ம மல்லையா இவெல்லாம் வந்து ஊரை விட்டு ஓடுறானுங்க. கோடீஸ்வரங்களுக்கு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு மஞ்சள் கட்டரஸ் கொடுத்துட்டு ஓடுறானுங்க. நீங்களும் அதை தள்ளுபடி பண்றீங்க. ஆனா ஏழை எளிய மக்கள், எங்களுக்கு ஒரு 5 லட்சம் நீங்களே சொல்றீங்க நீங்க எலிஜிபிலிட்டி 5 லட்சத்துக்குன்னு.